மாவு அரைச்ச உடனே இந்த தோசை சுட்டுடலாம். இதே தோசை நீங்க ரேஷன் புழுங்கல் அரிசியில, இட்லி அரிசியில, சாமை, குதிரைவாளி எந்த அரிசியில வேணும்னாலும் இதே மெத்தட் நீங்க செய்யலாம். ஒரு டம்ளர் ரெட் ரைஸ் எடுத்து நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு மிக்சியில சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிக்கும். தண்ணி தேவையான அளவு ஊற்றி நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு அரிசிக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மிக்சி ஜார்ல இருந்து பாதி மாவை நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய இருக்கு. இது கூட தக்காளி நம்ம சேர்த்து அரைக்கும் போது நிறைய ஆயிரும். இது கூட தக்காளி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அப்படியே சேர்த்துட்டு ஒரு 4 அல்லது 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா தோசை ஊத்தவே வராது. இதையும் நம்ம இந்த மாவோட சேர்த்திக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது கூட நம்ம வேற எதுவும் சேர்க்க போறதில்ல. அரைச்ச உடனே தோசைகள்ல தோசையை ஊற்றி எண்ணெய் ஊற்றி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா சாஃப்டா வரும்.